தமிழ் சினிமாவில் சங்கீத உலகில் மிகப்பெரிய சாதனையை படைத்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் என்கின்ற எஸ்பிபி. பாடும் நிலா பாலு என்று சொல்வார்கள். அந்த பாலு அவர்கள் செய்த அந்த சாதனையை யாரும் இன்னும் செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏறக்குறைய 40,000 பாடல்களை பாடியிருக்கின்றார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று பல மொழிகளில் பாடியிருக்கின்றார். அத்தனை மொழியிலும் ரசித்து பாடியிருக்கின்றார். அவர் மிகப்பெரிய தென்னிந்திய, அதாவது ஹிந்தியில் மிகப்பெரிய பாடகரான முகமது ரஃபியின் வெடிபிடித்த ரசிகர் என்று தன்னை சொல்லிக் கொள்வார். அவருடைய மாபெரும் வெற்றியில் அவருடைய 40,000 பாடல்கள் பாடி இந்த உச்சத்தை தொட்ட அவருக்கு ஆரம்ப காலத்தில் நண்பராக மிக சிநேகமாக இருந்தவர் இளையராஜா. இளையராஜாவின் நட்புக்கு பிறகுதான் அவருடைய பாடல் பயணம் இன்னும் வேகம் எடுத்தது, மிகப்பெரிய அளவில் சென்றது. இளையராஜா ஆரம்பத்தில் எஸ்பிபி வைத்திருந்த அந்த ஆர்கெஸ்ட்ரா ஒரு இசைக்குழுவில் இசையமைத்து கொண்டிருந்தார். அவர், கங்கை அமரன் எல்லோருமே, அதில் பாரதி ராஜாவும் இருந்தார். அந்த அளவுக்கு நட்பான நண்பர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வாய்ப்புண்டு. எஸ்பிபியுடைய இந்த மாபெரும் சாதனைக்கு பின்னால் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதரின் உதவியும் இருக்கின்றது என்றால் மிகையாகாது. காரணம், ஒரு சமயம் ஸ்டூடியோவில் உட்கார்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய படத்தின் ஒரு பாடல் தெலுங்கில் யாரோ பாடுவது கேட்டுக்கொண்டிருந்தார். யார் பாடுகிறார்கள்? நம்முடைய படத்தின் பாடல்தான் இது, தெலுங்கில் ரீமேக் ஆகி பாடிக்கொண்டிருக்கிறார்களே, யார் அது? பார்த்து வாருங்கள் என்று தன்னுடைய உதவியாளரை அனுப்பி வைக்கிறார். உதவியாளரை சென்று பார்க்கும்போது யாரோ ஒரு தெலுங்கு மாணவர் சென்னையில் வந்து படித்து கொண்டிருக்கிறார். அவர்தான் வந்து பாடினார். அவருடைய குரல் நன்றாக இருக்கிறது, அவரை நாம் பாட வைக்கலாம் அல்லவா என்று யோசிக்கிறார். அப்போது அவர் அடிமை பெண் படத்தின் படப்பிடிப்புகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்போது மகாதேவன், இசையமைப்பாளர் மகாதேவன் அவர்களை சந்தித்து 1000 நிலவே வா என்கின்ற அந்த பாடலை எஸ்பிபி என்கின்ற அந்த புதிய பையனை பாட வைக்கலாமா என்று கேட்கும்போது, தாராளமாக பாட வைக்கலாம், நல்ல சங்கீத ஞானம் உள்ள நல்ல பையன், நல்ல குரல் என்கின்ற அவர் உற்சாகமாக சொல்கிறார். அப்படிதான் அவர் முதலாக அவருக்கு வாய்ப்பு அளிக்கின்றார். அது சென்னை ராமாவரம் தோட்டத்திற்கு எஸ்பிபியை வரவழைத்து குரல் இந்த பாடல் நீங்கள் பாட வேண்டும் சென்றதும் அதை எம்ஜிஆருக்காக பாடுகிறோம் என்பதில் அவர் மிகப்பெரிய உற்சாகம். சரி என்று பாடலாம் சென்று சொல்லும்போது அந்த குரல் டெஸ்ட் எல்லாம் எடுக்கப்பட்டது. அடுத்து இத்தனாம் தேதியில் பாடல் பாட வேண்டும் என்று சொல்லும்போது அதற்குள் அவருக்கு ஜுரம் வந்து விட்டது, உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. இது ஒரு விஷஜரம், 1 மாதம் வரை ஓய்வு எடுக்க வேண்டும் என்று டாக்டர் சொல்லிவிடுகிறார். எம்ஜிஆர் படத்தில் பாட மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தும் இப்படி பாட செல்ல முடியவில்லையே, இதை எப்படி தவிர்ப்பது, எப்படி எம்ஜிஆரிடம் விளக்குவது என்று தெரியாமல் தவிக்கும் போது அந்த நேரத்தில் எம்ஜிஆரின் உதவியாளர் அவரை வந்து பார்த்தார். பார்த்துவிட்டு சொல்லும்போது, என்ன உங்களுக்கு எம்ஜிஆர் படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்கின்றார். நான் என்ன செய்வது, என்னுடைய உடல்நிலை இப்படி ஆகிவிட்டது, எனவே வேறு யாராயவதும் வைத்து பாட வைத்து விடும்படி எஸ்பிபி மரியாதையாக அன்பாக சொல்லுகின்றார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அதை அப்படி செய்யவில்லை. எஸ்பிபி பாட வேண்டிய அந்த பாடல் அவரே வந்து பாடட்டும், அவர் உடல்நிலை தேறி வந்த பிறகு பார்க்கலாம் என்கிறார். அதற்குள் இவர் 1 மாதத்திற்குள் உடல்நிலை தேறி வருகிறார். வேறு யாராவது பாடியிருப்பார்கள் அந்த பாடல் என்று நினைக்கின்றார். மறுபடியும் அதே எம்ஜிஆரின் உதவியாளர் காரில் வந்து அவரை அழைத்து செல்கிறார். அப்போது எம்ஜிஆரிடம் கேட்கிற, இந்த பாடல் வேறு யாராவது பாட வைத்திருக்கலாம். இல்லை, நான் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், நீ உன்னுடைய நண்பர்களிடம் சொல்லியிருக்கலாம் எம்ஜிஆர் படத்துக்கு நான் பாடல் பாடுகிறேன் என்று. பிறகு இந்த பாடல் வேறொரு பாடகர் பாடி வெளிவந்தால் நீ பொய் சொன்னதாக அர்த்தமாகிவிடும், அவநம்பிக்கை வந்துவிடும். அதனால்தான் நீயே வந்து பாட வேண்டும் என்று சொன்னேன், அதுக்காக தான் காத்திருந்தேன் என்று எம்ஜிஆர் அவருக்காக 1 மாதம் காத்திருந்து அந்த பாடலை எஸ்பிபிக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த பாடல் பதிவான அன்று தமிழ்நாட்டின் முக்கியமான பத்திரிகையாளர்களை எல்லாம் வரவழைத்து, செய்தியாளர்களை வரவைத்து, அவருடைய தயாரிப்பாளர்கள், டைரக்டர்களையும் வரவைத்து
இந்த பையன் தெலுங்கில் வந்து பாட வந்திருக்கின்றான், மிக சிறப்பாக பாடுகின்றான், இவனுக்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும், உங்களுடைய படங்களில் ஒரு பாடலாவது இவருக்கு தர வேண்டும் என்று எம்ஜிஆர் சொன்னதும் கேட்டு கலங்கி போகிறார் எஸ்பிபி. எஸ்பிபியின் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், என்னை குல்டி என்பார்கள், ஆனால் ஓவர் நைட்டில் எம்ஜிஆர் இந்த இந்தியாவுக்கே என்னை அறிமுகப்படுத்தி விட்டார். திரும்பிய பக்கமெல்லாம் இந்த பாடல் 1000 நிலவே வா ஒலித்தது. எம்ஜிஆரால் நான் மிகப்பெரிய அளவில் புகழின் உச்சத்திற்கு சென்றேன். அதற்கு பிறகு பாடல்கள் குவிய ஆரம்பித்தது என்று அவர் நன்றியோடு சொல்லியிருந்தார். ஆக எம்ஜிஆர் மீது எப்போதும் அவர் மிக நன்றியோடு இருந்தார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆருக்காக அவர் ஏறக்குறைய ஒரு 24 பாடல்கள் பாடியிருக்கின்றார். சில பாடல்கள் 1-2 பாடல்கள் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்து கட்சி தொடங்கிய பிறகு அந்த கட்சியின் பிரச்சார பாடல்களையும் எம்ஜிஆருக்காக அரசியல் பாடல்கள் பாடாத, எந்த அரசியல் கட்சிக்கும் பாடல் பாடாத எஸ்பிபி எம்ஜிஆருக்காக இரட்டை இலையை போற்றும் விதமாக, எம்ஜிஆரின் கொள்கையை சொல்லும் விதமாக சில பாடல்களை, அரசியல் பாடல்களை பாடினார். அது எம்ஜிஆருக்காக அவர் பாடிய பாடல்களில் முக்கியமான சில பாடல்கள்: அடிமை பெண் படத்தில் 1000 நிலவே வா, தலைவன் படத்தில் நீராழும் மண்டபத்தில் தென்றல் நீந்தி வரும் நள்ளிரவில் அப்படிங்கிற பாடலும், தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்ற பாடலும், நேற்று இன்று நாளை படத்தில் 2 பாடல்கள் பாடினார். பாடும் போது நான் தென்றல் காற்று என்கிற பருவ மங்கையோ தென்னங்கீற்று என்ற பாடலும், அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ என்கின்ற பாடலும் அதில் பாடியிருந்தார். எம்ஜிஆரின் கனவு படமான உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் அவள் ஒரு நவரச நாடகம் என்கின்ற அந்த மென்மையான அழகான பாடலை பாடியிருந்தார். ஊருக்கு உழைப்பவன் என்ற படத்தில் ஒரு ஆங்கிலம் கலந்த ஒரு பாடல் பாடியிருந்தார். அதே போல இதயக்கனி படத்தில் இதழே இதழே தேன் வேண்டும் என்கின்ற பாடலும் பாடியிருந்தார். நாளை நமுதை படத்தில் அன்பு மலர்களே என்ற பாடல்களையும், நான் ஒரு மேடை பாடகன் என்ற பாடலையும், பட்டிக்காட்டு பொன்னையா படத்தில் இரவுகளே பார்த்ததில்லை என்கின்ற ஒரு பாடலையும், உங்களில் நான் அண்ணாவை பார்க்கிறேன் என்கின்ற பாடலையும் பாடியிருந்தார். அதே போல நீரும் நெருப்பும் படத்தில் மாலை தென்றல் வந்து வந்து அப்படிங்கின்ற ஒரு பாடலையும் பாடியிருந்தார். இன்று போல என்றும் வாழ்க என்ற படத்தில் உன் யோக ஜாதகம் என் கையில் வந்தது என்கின்ற பாடல் பாடியிருந்தார். சங்கே முழங்கு படத்தில் 2 கண்கள் பேசும் மொழிகள் என்ற பாடலை பாடியிருந்தார். அண்ணா நீ என் தெய்வம் என்கின்ற ஒரு படத்திற்காக என்னை தேடி வந்த மகாராணி என் மகாராணி என்கின்ற பாடலை பாடியிருந்தார். அன்பர்களே நண்பர்களே என்கிற ஒரு பாடலை இதோ என் பதில் என்கின்ற படத்திற்காக எழுதி பாடினார். அந்த படம் உருவாகவில்லை. அதே போல வண்ணப்பூஞ்சோலை என்கின்ற ஒரு பாடல் இதோ என் பதில் என்ற படத்திற்காக தான் பாடினார். அதுவும் அந்த படம் வரவில்லை. 2 படம் ஒன்றுதான். அடிமை பெண் படத்தில் அவர் பாடிய இன்னொரு பாடல் வீரத்திலே கவி எழுதி என்கின்ற ஒரு பாடல் அடிமை பெண் படத்திற்காக பாடியது. அந்த படத்தின் ஃபுட்டேஜ் காரணமாக நீக்கப்பட்டது. தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடலும் அடிமை பெண் படத்தில் அந்த ஃபுட்டேஜ்காக அவர் பாடிய சில போர்ஷனும் இருந்தது. புரட்சித் தலைவருடைய கட்சிக்கான கொள்கை பாடல்களையும் சில பாடல்களை பாடியிருந்தார். அந்த பாடல்கள் இன்றைக்கும் கட்சி பாடல்களாக அல்ல, எம்ஜிஆரின் பாடல்களாக, அவருடைய எம்ஜிஆரின் கொள்கையை சொல்லும் பாடல்களாக ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஆக எஸ்பிபி இன் வளர்ச்சிக்கு பின்னால் எம்ஜிஆருடைய உள்ளமும் எம்ஜிஆருடைய ஆதரவும் இருந்தது என்பதற்கு இந்த தகவல் ஒரு சான்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.